அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 5th சாப்டரில் உள்ள ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். எக்ஸ்பிளைன் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கோட் ரீயூசபிலிட்டி தான். ஸோ ரீயூஸ் கோடாக தான் அல்டிமேட் கோல். நம்ம ஏன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட். ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு, அது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன் 2 வேரியபிளை வந்து வாங்கிக்குது, ஏ பின்னு. இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். என்ன பண்ணுதுன்னா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு வந்து ஸ்டோர் பண்ணுது. இது ஒரு ஃபங்க்ஷன். என்ன பண்ணுது, இந்த பிளாக் ஆஃப் கோட் ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணுது. என்ன டாஸ்க்? அந்த டாஸ்க்கு பேர் அடிஷன். இப்போ நாளை பின்ன நான் 2 நம்பரை ஆட் பண்ணுறேன், 2 3 ஆட் பண்ணுறேன்னா எனக்கு 5 ஆன்சர் கிடைக்கும். நான் 10 20 ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து 13 வந்து கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த சேம் கோடை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். எத்தனை டைம் வேணால் நான் வந்து கால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனோட மெயின் கோல் ரீயூசபிலிட்டி தான். ஓகே. இப்போ நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்ட்இன்னு ஆக்சுவலி ஒன்று இருக்குது. ஸோ பில்ட்இன்றது பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட். உங்களுடைய பிஹெச்பிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் கெட் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ போன லெசனில் உள்ள 5 மார்க் படிக்கும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கெட் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பில்ட்இன்னா ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ யூசர் டிஃபைன்னா நம்ம தான் அதை வந்து ஃபங்க்ஷன் வந்து கோட் எழுத போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் பிஹெச்பி கோடோட சின்டாக்ஸ் லெஸ் தேன் கொஷின் மார்க் பிஹெச்பி கொஷின் மார்க் கிரேட்டர். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து எழுத போகிறோம் நம்மளோட கோட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். எக்கோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்து வந்துருச்சு. ஓகே. விச் மீன்ஸ் ஒர்க் ஆகுது. சர்வரோட நம்ம கனெக்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ சொல்லணும். அதுதான் என் ஃபங்க்ஷனோட கோல். நான் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அது ஹலோன்னு எனக்கு வந்து சொல்லணும். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் பிஹெச்பியில் வந்து டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, ஃபங்க்ஷன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை மாற்றக்கூடாது. ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் தான் எழுதணும். ஓகேவா. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து பேர் வச்சுக்கலாம். என்ன பேர் வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் க்ரீட்டுன்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹலோன்னு சொல்கிறோம், அது ஒரு வாழ்த்துற மாதிரி க்ரீட். ஓகேவா. ஓகே ஃபைன். இது ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம், ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். ஸோ க்ரீட் ஆஃப் இந்த மாதிரி ரவுண்ட் பிராக்கெட்ஸ் நீங்கள் எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா. ஓகே ஃபைன். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த ஃபங்க்ஷன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஸோ கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே போடுங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கோடு எழுதினாலும் அது இந்த ஃபங்க்ஷனுக்கான கோடு. இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து அது வந்து பண்ணணும். அதான் நான் உங்களுக்கு டெஃபினிஷனில் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ இந்த ஹலோ சொல்கிற கோடை தூக்கி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து போட்டுட்டேன். ஓகேவா. இது என்ன சார் வந்து கிரீன் கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கமெண்ட். ஸோ நமக்கு புரியறதுக்காக நம்ம வந்து கமெண்ட் எழுதிக்கலாம். எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கமெண்ட்டாக மாற்றணும்னா முன்னாடி வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அது வந்து கமெண்ட்டாக மாறிடும். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. இப்போ எக்கோ ஹலோ. இப்போ எனக்கு ஹலோன்னு வரணும். நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ். நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நான் சொல்கிறேன் ஏன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. எப்போவுமே ஃபங்க்ஷன் நம்ம எழுதிடுவோம். நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நம்ம கால் பண்ணிப்போம் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணணும். காலிங்கே ஃபங்க்ஷன். அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ கிரீட் ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட் வந்து செமிகாலனில் வந்து முடியணும். நான் ஆல்ரெடி அது உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து ஹலோன்றது வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம எத்தனை டைம் வேணால் நான் வந்து கால் பண்ணிக்கலான்னு. ஸோ நான் இன்னும் ஒரு 3 வாட்டி, இன்னும் 2 வாட்டி நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ டோட்டலி வி ஆர் காலிங் த ஃபங்க்ஷன் கிரீட் 3 டைம்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு வந்துருக்கு. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் லைனில் வருது. உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸில் வரணும்னா இது ஒரு ஸ்ட்ரிங் தானே. நம்ம ஸ்ட்ரிங்கு பக்கத்தில் ஒரு நெக்ஸ்ட் லைன் பிஆர் டேக்னு இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் லைனை வந்து ஆட் பண்ணி விட்டுரும். கன்கேட்டினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் டாட். இந்த சின்டாக்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹலோன்ற மெசேஜ் கூட நான் நெக்ஸ்ட் லைனையும் நான் வந்து போட்டு விட்டுற போகிறேன். சேர்க்க போகிறேன். ஸோ ஹலோ பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனோன்னு எனக்கு அடுத்தது என்ன இருக்குது, பிஆர் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து வந்துடும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ பிஆர்னா ஒன்றும் இல்லை, பிரேக் ரோ. ஸோ ஒரு ரோவை நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். ஓகேவா. இதான் ரோ. அந்த ரோவை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு வந்துருக்கும். ஓகேவா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே.
ஆஸ் ஆஃப் நம்ம வெறும் greet மட்டும் தான் வச்சிருக்கோம். இப்போ எனக்கு பேர் சொல்லி greet பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. உதாரணத்துக்கு பரத்னா ஹலோ பரத், ஸ்ரேயானா ஹலோ ஸ்ரேயா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பேர் சொல்லி எனக்கு வந்து நான் வந்து greet பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கால் பண்ணும் போதே நான் என்ன பண்ணுவேன், அவங்க பேரை நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ திஸ் டைம் ஸ்ரேயா. ஸோ இப்போ பாருங்க, நான் greetன்னு கொடுத்துட்டு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு டேட்டா நான் வந்து கொடுக்குறேன், ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த டேட்டாவை நம்ம இங்க வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணணும். இது என்னது, நேம். அது ஒரு வேரியபிள்ல நான் வந்து கலெக்ட் பண்ண போறேன். நான் வேரியபிள்னா என்ன சொல்லியிருந்தேன், முன்னாடி வந்து $சைன் இருக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். போன 5 மார்க் டேட்டா டைப்ஸ் இன் PHP வந்து தெளிவா ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் எல்லா PHP பேசிக்ஸும். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரேயான்ற நேம் பார்த்தீங்கன்னா இங்கே நேம்ன்ற ஒரு வேரியபிளில் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம வந்து இதை நான் எடுத்துறேன், நம்ம கன்கேட்டினேட் பண்ணுறோம் ரெண்டு, இது ஒரு டெக்ஸ்ட்டு இது ஒரு டெக்ஸ்ட், ரெண்டுமே நம்ம சேர்க்கறதுக்கு நம்ம டாட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கோட ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக நேம்னு கொடுத்தாலே போதும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ ஸ்ட்ரேயான்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா, ஸோ எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நான் இங்கே ஸ்பேஸ் வந்து கொடுத்துப்பேன். ஃபைன், புரியுதா? இப்போ பாருங்க, நான் இன்னொரு நேம் நான் வந்து கொடுக்குறேன், சே ரவி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு ஹலோ ஸ்ட்ரேயா ஹலோ ரவின்னு வருது. ஸோ லைன் பிரேக் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபைன், சூப்பர். ஸோ நான் நேம்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுறேனே தவிர இங்கே இருக்க எக்ஸிஸ்டிங் கோடை நான் எதுவுமே நான் கை வைக்கல. இப்போ நான் இன்னொருத்தருக்கு நான் greet சொல்லணும்னா கூட greet add on. நான் ஜஸ்ட் இந்த கோட் மட்டும் தான் நான் வந்து எழுதுறேன், கால் தான் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நான் வந்து கை வைக்கல. இதுக்கு பேர் தான் ரீயூசபிலிட்டி. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறோம்ல, கால் பண்ணும்போது அதோட பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்குமெண்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம டெக்னிக்கலாக பேசும்போது எப்படி சொல்கிறோம், இந்த greetன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்ட்ரேயான்றது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம், ரவின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வேரியபிள், இதை பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் கால் அப்போ வரது ஆர்குமெண்ட், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர். ஓகேவா, ஃபைன். இப்போ ஒரு பேராமீட்டர் தான் இருக்கணுமா, எத்தனை பேராமீட்டர் வேணா இருக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்னு சொல்லி கொடுத்துருந்தேன், அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, add of 2,3 இதை நான் வந்து கால் பண்ணுறேன். இங்கே நான் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த கொடுத்த ஆர்குமெண்ட்டை நான் இங்கே வந்து வாங்கிக்கணும். என்ன வேரியபிள் நேம்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஏபி நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, டேரெக்டாக இதனோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கோ பண்ணிடுறேன்னா பிரிண்ட் பண்ணிடுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் see the 5 on the screen. புரியுதா? ஸோ உங்களுக்கு நியூ லைனில் வரணும்னா ஒன்றும் இல்லை, யூ கேன் புட் எக்கோ பிஆர். ஓகேவா, ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துச்சு. ஆட் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் எடுத்துச்சு, 2 ஆர்குமெண்ட் எடுத்துச்சு, 2 பேராமீட்டர் வாங்குச்சு. இந்த greet ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டர் நேம் மட்டும் வாங்குச்சு. நீங்கள் பேராமீட்டரே இல்லாமல் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யா, இப்போ நம்மளுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு தெளிவாக புரியும், உங்களுக்கே புரியும். இன்ஃபேக்ட் we can define a user defined function. நம்ம எப்படி user defined function define பண்ண முடியும், function keyword நம்ம வந்து போடணும். எஸ், நம்ம போட்டிருந்தோம். followed by அந்த function keyword அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், name of the function. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா set of parentheses. நான் என்ன சொல்லியிருந்தேன், எப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லுவீங்க, அது ரவுண்ட் பிராக்கெட்ஸில் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன். இந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரந்தசிஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. சின்டெக்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதுனா போதும்ப்பா. ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர் லிஸ்ட். ஏன் இந்த பிராக்கெட்குள்ளே இப்படி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுக்குறாங்கன்னா, எப்பயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸில் ஸ்கொயர் பிராக்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ஷனல்னு அர்த்தம். அதாவது நீங்கள் பேராமீட்டர் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் greet ஃபங்க்ஷன் எழுதும் போது என்ன பண்ணியிருந்தேன், எதுவுமே பாஸ் பண்ணல, வெறுமனே ஹலோ தான் சொல்லிச்சு. அடுத்த வாட்டி சொல்லும் போது ஒரு நேம் பாஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த வாட்டி என்ன பண்ண, 2 வேரியபிள் பாஸ் பண்ணியிருந்தேன் ஆடுக்கு, ஏகமா பின்னா தான் லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர். லிஸ்ட்னா மெனி வேல்யூஸ். ஓகேவா, இது வந்து ஃபங்க்ஷன் கோடு இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள. அதுதான் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்கேன். நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் கீவேர்ட் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். யா,
function name is the name of the function. Super. It can be any valid PHP identifier. So rules for naming variable னு ஒரு question வந்து last lessonல இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் கீவேர்ட்ஸா எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் அ ரிசர்வ்டு வேர்ட். ஓகேவா? நீங்கள் நார்மலாக வேரியபிள்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பேராமீட்டர் லிஸ்ட் இஸ் அ கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா கமா மூலயமா தான் செப்பரேட் பண்ணியிருந்தோம் இந்த ஏவையும் பியும். அதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. திஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆப்ஷனல். எஸ், இந்த வார்த்தை தான் நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் அதனால தான் போட்டிருக்கோம். ஓகேவா? புரியுதா? இன்சைட் த கர்லி பிராக்கெட்ஸ், இந்த கர்லி பிராக்கெட்ஸில் எதெல்லாம் எழுதணுமோ அதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். we put any code, we can put any code, we want the function to execute. இந்த function எதை எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதை இங்கே நம்ம வந்து போட்டுப்போம். ஓகேவா? ஃபைன். காலிங் அ ஃபங்க்ஷன். Calling a function is another name for executing a function. Okay, call பண்றது execute பண்றது எல்லாமே சேம் தான். ஓகேவா? எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்? a function, இது ஆக்சுவலி ஷார்ட் ஆன்சர்ல வரும்னு நினைக்கிறேன். function is called simply by using the function name. function name, the greet நம்ம ஜஸ்ட் function name மட்டும் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணோம் along with argument list. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது கேஸ்ல என்ன பண்ணோம்? greet of ஸ்ரேயா. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணோம். அதுதான் வந்து சொல்றாங்க. ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் நேம் அலாங் வித் ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஒரே ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃபைன். இதான் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் இல்லாமல், செகண்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் பேராமீட்டர் லிஸ்ட். ஓகேவா? அதுக்கடுத்து அதுதான் அவங்க வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாவது லைனோட தான். வி கேன் ஆல்சோ பாஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு ஃபங்க்ஷன் பை இன்க்ளூடிங் தெம் வித் இன் த parentheses செப்பரேட்டட் பை கமாஸ். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் $arg1, $arg2, $arg3. இது என்ன சார், நம்ம இங்க ஜஸ்ட் நம்ம ஆட் ஆஃப் 2,3 போடுமோ ஜஸ்ட் வேரியபிள போட்டோம். இங்க வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க வேல்யூ போட்டிருக்கோம், உங்க வேரியபிள் போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு நான் அதே மாதிரி பண்ணி காட்டவா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ கேன் புட், நானும் அவங்க மாதிரி எடுத்துக்கிறேன். arg1 = 2, $arg2 = 3. ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கோம். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் த வேல்யூ டைரக்ட்லி நம்ம வேரியபிள் நேம் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். arg1, arg2 ரெண்டு இதை எடுக்குது. இப்போ பாருங்க, நான் 12, 13 நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 12 13 ஆட் பண்ண என்னது 25 நினைக்கிறேன். யா 25. ஸோ புரியுதா? அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது தான். நீங்கள் பாருங்க, 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன் ஆஃப் த கோட். ஸோ ஃபங்க்ஷன் பிரிண்ட் கிரீட்டிங்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். இது ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறீங்க? ரவுண்ட் பிராக்கெட்ஸ் இருக்குது. உள்ள ஜஸ்ட் எக்கோ ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம், ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கிரீட்டிங் இது பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஒன் பேராமீட்டர். பிஃபோர் தட் டூ யூ நோல போட்டிருக்காங்க பாருங்க. வேர் ஷுட் பி யூஸ் த டேர்ம் பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ பேராமீட்டர்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இப்போ இதோட பேர் வந்து பேராமீட்டர், இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட். அதான் நான் ஆல்ரெடி கற்றுக் கொடுத்தேன். அது இங்கே டூ யூ நோல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்காங்க, கிரீட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம கன்கேட்டினேட்லாம் பண்ணியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே இதுலயே எழுதிட்டாங்க, ஒரே ஸ்ட்ரிங்லே. இப்போ பாருங்க, இப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு அவுட்புட் மாறிச்சுன்ற காட்டுறதுக்காக 2 கமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா. ஓகேவா? நமக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் வந்து காட்டும். ஸோ ஈதர் வேஸ் யூ கேன் டூ. நம்ம ஒன்று கன்கேட்டினேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இங்கே கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் வில் பி ஹலோ பரத். ஸோ மூணாவது கேட்டகரி பாருங்க, ஃபங்க்ஷன் வித் 2 பேராமீட்டர்ஸ். ஸோ ஆட் நம்பர். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அதே அடிஷன் ப்ரோக்ராம், ஆட் நம்பர்ஸ் ஆஃப் 10, 40. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போவோம். எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. செகண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட்ல உள்ள பொசிஷனுக்கு போகும். ஸோ ஆர்டர் மாத்திடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 10 + 40 வில் பி 50. ஸோ 50ன்றது நம்ம எக்கோ பண்ணியாச்சு. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட 5 மார்க். ஓகேவா? நான் அந்த கோடிங்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்தது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த தியரிஸ் சின்டாக்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா 5 மார்க்ஸ், எல்லா 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸும் நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.